Hi everyone, welcome to DIY Digital Channel. நாம் இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா இமேஜை கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு மெயில் பண்ணணுமோ இல்லை வந்து ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறப்ப ரெக்வயர்ட் சைஸ்க்கு நீங்கள் கொண்டு வரணுமோ என்ன பண்ணுவீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுவீங்க இமேஜ். அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இமேஜை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, வெப்சைட்டில் போய் பண்ணுவீங்க யூஸ்வலாக. ஓகேங்களா? ஸோ அங்கே என்னென்னா நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு லோ, மீடியம், ஹை அப்படின்னு தான் கேட்கும் கம்ப்ரஸ் பண்ணுறது. ஸோ ரெக்வயர்ட் சைஸ் எக்ஸாக்ட் சைஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 MB இல்லைனா 100 KB இல்லைனா 10 KB அந்த மாதிரி தான் வரும். எக்ஸாக்டாக ரெக்வயர்டாக வந்து சைஸ்க்குன்னா இப்போ வந்து 50%, 75%, 25% இப்படி தான் பண்ணும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 90%, 91%, 92% ரெக்வயர்ட் சைஸ்க்கு பண்ணணும்னா அது வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்காது. ப்ரீமியம் வெர்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லாகின் பண்ண சொல்லுவாங்க, வாட்டர் மார்க் வரும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் வேணும், ஆன்லைன் வேணும். பட் உங்களுக்கு லேப்டாப்போ இல்லை மொபைலோ இருந்து உங்களுக்கு ஆஃப்லைன் டவுன்லோடட் வெர்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் உங்களுடைய இமேஜை நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கான கோட் தான் இது. ஓகேங்களா? அதுவும் சிம்பிளான கோட் தான், ரொம்ப சின்ன கோடு தான். ஓகேங்களா? ஸோ இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணி தான் எப்பயுமே கம்யூனிகேஷன் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நீங்கள் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும் அது கம்ப்ரஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. ஸோ இமேஜ் கம்ப்ரெஷன் இஸ் வெரி ரெக்வயர்ட் திங். ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்கனாலும் உங்களுக்கு தேவை தான். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம், ரியல் டைமில் அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணிவிட்டு ரெக்வயர்ட் சைஸ் எவ்வளோ வேணாலும் 80%, 70% நான் ரியல் டைமாக நான் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி அதில் அவுட்புட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம இப்போ இதான் கோடு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஐஎம் ரீடுனா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜை ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ நான் மேட்லாப் logo.jpgன்ற ஃபைலை வந்து ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன், உள்ளார வச்சுட்டேன். ஸோ இங்கேருந்து எடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் இன்கேஸ் வந்து ஃபைல் லொக்கேஷன் வேறு எங்கேயாச்சுன்னா அதை காப்பி பேஸ்ட்டு இங்கே ஃபைல் லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஎம் ரீட் மேட்லாப் கமாண்ட் தான் யூஸ் டு ரீட் த இமேஜ் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜை இப்போ ரீட் பண்ணி img1ன்ற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அண்ட் குவாலிட்டி எவ்வளோ ரெடியூஸ் பண்ண போகிறோன்னா 80% வந்துட்டு குறைக்க போகிறேன். 100, அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 KBனா அதை 80 KBயாக மாற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ 80% மாற்ற போகிறேன், 100% 80% மாற்ற போகிறேன். அதே போல் நெக்ஸ்ட் 60, 15 ஒன்று நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முடிச்சு இப்போ குவாலிட்டி கொடுத்த பிறகு இப்போ எப்படி பண்ண போகிறோன்னா கம்ப்ரஸ்ட் இமேஜ் வந்து நான் ரைட் பண்ணி சேவ் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு மேட்லாப் கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா IM write. ஓகேங்களா? IM read வந்து யூஸ் டு ரீட் த இமேஜ் ஃபைல் அண்ட் IM write இஸ் யூஸ் டு ரைட் த ஃபைல் இன் த ப்ராப்பர் லொக்கேஷன். நான் என்னென்னா img1 இந்த வேரியபிளை நம்ம வந்து இன்புட் கெட் பண்ணியிருக்கோம்ல, அந்த img1 இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அதை கம்ப்ரஸ்ட் image.jpg மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நீ கமாண்ட் கொடுத்துருக்கீங்க கம்ப்ரஸ்டு image.jpgன்னு எந்த ஃபார்மேட் ஜேபிஜியா பிஎன்ஜியானா அந்த ஃபார்மேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அண்ட் தென் குவாலிட்டி, இந்த குவாலிட்டி வந்து நம்ம வந்து குவாலிட்டின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அந்த குவாலிட்டி வந்து என்னென்னா அந்த வேரியபிளில் சேவ் பண்ணிக்கலாம், அதை இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரிஜினல் இமேஜையும் கம்ப்ரஸ்ட் இமேஜையும் ரெண்டையும் பேரலாக வந்து டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். இது ஆல்ரெடி சப்ளாட் 1 சப்ளாட் 2லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செக் பண்ணியிருப்பீங்க. சப்ளாட் 1,2,1 1,2,2 நான் என்னன்னு சொல்லியிருப்பேன். 1 row 2 column ஃபஸ்ட் பொசிஷன், 1 row 2 column செகண்ட் பொசிஷன். ஏன்னா 2 இமேஜ்ன்றதுனால 1 row 2 column கொடுத்துருக்கேன், இல்லை 2 row 1 column நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஒரிஜினல் இமேஜ், செகண்ட் ஒன் கம்ப்ரஸ்ட் இமேஜ். இப்போ வந்து நம்மளுக்கு my MATLAB logo.jpg இந்த ஃபைல் மட்டும் தான் இருக்குது. இப்போ கம்ப்ரஸ்ட் இமேஜாக நான் வந்து ஃபைல் ரைட் பண்ணி வச்சுக்கிறேன். அது இப்போ இல்லை, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே கம்ப்ரஸ்ட் இமேஜ் இருக்கான்னு பாருங்கள். கம்ப்ரஸ்ட் இமேஜ்னு ஒரு ஃபைல் இல்லை. ஓகேங்களா? நான் இப்போ ரன் பண்ண பிறகு இங்கே ஸ்டோர் ஆகும். அதோட ஃபைல் சைஸ் என்ன, கம்ப்ரஸ்ட் சைஸ் என்னன்னு பார்ப்போம். நான் ரன் பண்ணிட்டேன் பாருங்கள். இது ஒரிஜினல் இமேஜ். இது வந்து இப்போ அப்படின்னா கிளாரிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். கம்ப்ரஸ்ட் இமேஜோட கிளாரிட்டி பாருங்கள், பிக்சல்ஸ் உடஞ்சிருக்கு பாருங்கள் இதில். ஓகேங்களா? ஸோ கம்ப்ரஸ்ட் இமேஜோட ஃபைலில் போயிட்டு உள்ளே செக் பண்ணி பார்க்கலாம். அந்த லொக்கேஷனில் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நம்ம பார்க்குறப்ப கம்ப்ரஸ்ட் இமேஜ் இல்லை. இப்போ பார்க்கலாம் கம்ப்ரஸ்ட் இமேஜ் 6 KB. ஸோ 7 KBலேருந்து 6 KBயாக மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சம்திங் அரவுண்டு 7 KBன்றது வந்து ஒரு 5 பாயிண்டில் வரும். ஸோ 6 ரவுண்டடாக வரும். ஓகேங்களா? நான் இன்கேஸ் இப்போ 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 15 கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ 50%னா 3.54 வரும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஃபர்தராக பிக்சல் உடஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் கம்ப்ரஸ்ட் இமேஜ் 4 KBயாக மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் கம்ப்ரெஷன். ஸோ நீங்கள் வந்து இதை இன்னும் வந்து நீங்கள் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணணும், இல்லை வந்து 49 எக்ஸாக்டாக 49 வேணும்
இல்லை 45ன்னு வச்சுக்கோங்களேன், 45ன்னு போட்டு பண்ணி பாருங்கள். எவ்வளோ அது 4 KB ஆகுதா, இல்லை 3 KB வேணும்னா நான் என்ன பண்ண போகிறேன், 40 செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். 4 KB தான் இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் பார்ப்போம், 30% பார்ப்போம். எஸ், ரன் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ரஸ்ட் இமேஜ் என்ன சைஸ் வருது, அதே 4 KB தான் இருக்குது. இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறதால எஸ் 3 KB 20% மாத்திரப்ப 3 KB மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வேறு இமேஜ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஹை குவாலிட்டி இமேஜ் கொடுக்குறப்ப தான் கம்ப்ரெஷன் வந்து நம்ம நல்லா பண்ண முடியும். இதுவே வந்து லோ குவாலிட்டி இமேஜ் தான், இதை கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் 10% வரையும் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும்னா ஹை குவாலிட்டி இமேஜ் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக கம்ப்ரெஷன் உங்களுக்கு 4K இமேஜில் இருக்கிற எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இது ரியல் டைமில் பண்ணுறதுனால இது வந்து நீங்கள் வந்து இதை ஃபர்தராக டியூன் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்பாக கூட நீங்கள் பில்ட் பண்ணலாம். இந்த சிம்பிள் லாஜிக் வச்சு ஆப்பாக நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறணும்னா சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிள். இதை வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆப்பை ஒன்று க்ரியேட் பண்ணி இதில் கம்ப்ரெஷன், இது மட்டும் இல்லாமல் இமேஜ் மட்டும் இல்லாமல் வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய டூல் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.